வெல்கம் டு கிரிக் நைட் 2.0. இந்த நம்ம டாடா ஐபிஎல் 2024க்கு அப்புறம் வரப்போகிற வேர்ல்டு T20 லீக் மிகப்பெரிய டோர்னமெண்ட்டில் 20 நாடுகள் போட்டி போட போகிறாங்க. ஒரு விரிவான ஷார்ட்ஸே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 4 குரூப்பாக இருக்குது. அதில் இந்தியா ஏ குரூப்பில் இருக்காங்க. இந்தியாவோட பிக்சர்ஸ் வந்து ஜூன் 5 அயர்லாந்து, ஜூன் 9 பாகிஸ்தான், ஜூன் 12 யூஎஸ்ஏ அண்ட் ஜூன் 15 கனடான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். இந்தியா ஸ்குவாட் ஏப்ரல் 30 ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு நல்ல ஸ்குவாடு தான் சொல்கிறேன். அதை பற்றி விரிவான வீடியோ இந்த பார்ப்போம். முதல்ல கேப்டன் ரோஹித் சர்மா ஹிட்மேன் ஃபார்ம் ஆஃப் திஸ் இயர் நல்ல ஃபார்ம்லேயும் இருக்காருங்க. ஸோ அடிக்கிறாரு, ஒரு செஞ்சுரிலாம் போட்டிருக்காரு இப்போ. ஸோ இவங்க ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சியில் T20 50 ஓவர் வேர்ல்டு கப் தோத்தாரு. இப்போ T20 வேர்ல்டு ஜெயிப்பார் பாருங்க. விராட் கோலி நல்ல ஒரு ஃபார்ம்லேயும் இருக்காரு. ஸோ அவருக்கு பிரச்சனை இல்லை. அந்த 1-1 பொசிஷன் அவர் தான். சில பேர் ஓப்பனிங் போடுங்க சொன்னாங்க. பட் எல்லாருமே ஸ்குவாட் எடுத்ததுல எனக்கு கண்டிப்பான ஓப்பனிங் கிடையாது, 1-1 தான். நெக்ஸ்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மாவோட பார்ட்னர் அவர் தான். ஸோ அவரோட ஃபார்ம் நல்லா முன்னாடி இனிஷியலாக டம்மாச்சு, இப்போ பெட்டர் ஆகிட்டாரு. அண்ட் சூரியகுமார் யாதவ் T20 வந்தாலே கொஞ்சம் ஃபார்மில் வந்துடுவார். பட் இப்போ ஐபிஎல்ல கொஞ்சம் சொதப்பிட்டு வராரு, நிறைய தப்பான ஷாட் ஆடுறாரு. ஸோ ரிஷப் பண்ட் ஸ்பைடி இஸ் பேக் இந்த T20 வேர்ல்ட் கப். ஸோ அவரோட ஃபார்ம் நல்லா இருக்குங்க, அதால் தான் எடுத்துருக்காங்க தவிர்த்து. ஸோ அவரோட கம்பேக்கும் நல்ல இனிஷியலாக ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு சொல்லாமே. கன்சிஸ்டன்சிக்கு பேர் போன சஞ்சு சாம்சன், அவரோட கன்சிஸ்டன்சியாக தான் சஞ்சு சாம்சன் எடுத்தாங்கன்னு பிசிசிஐ ஆர்டிக்கலே வெளியிட்டாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹார்திக் பாண்டியா பவுலிங்கில் ஓகே பெட்டராக பண்ணுறாரு, பேட்டிங்கில் கொஞ்சம் சொதப்பாருங்க. அவர் அந்த 4 or 5 வரலாமே. அவருக்கு அப்புறம் வர சிவம் டூபேவை ஆட வைக்கிறது கொஞ்சம் சான்ஸ் கம்மி. அந்த நம்பர் 4 or நம்பர் 5 தான். ஸோ ஒரு மீடியம் பேஸ் அட்டாக் வச்சிருக்காரு. ஸோ பிரச்சனை இல்லை, ஒரு ஆல்ரவுண்டர் தான். அதே சிஎஸ்கேல இருந்து ரவீந்திர ஜடேஜா பவுலிங்கை நல்லா போடுறாருங்க. மிடில் ஓவர்ஸ் அண்ட் பேட்டிங் செம்ம ஃபினிஷிங் ரோல் எடுத்திருக்காரு. இல்லை முன்னாடி கூட அனுப்பிடலாம். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அக்சர் பட்டேல் ஃபார்ம் ஓகே, பட் அவர் எடுக்காமல் நான் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் யாராவது இருக்கலாம். அதில் வருண் சக்கரவர்த்தி கூட எடுத்திருப்பேன். நெக்ஸ்ட் குல்தீப் யாதவ் நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர். நமக்கு எல்லாரும் தானே சைனா மேன். ஸோ இவர் இல்லைனாலே கஷ்டப்பட்டுருவோம். நல்ல வேலை இருக்காரு. இவர் தாங்க மெயின். யுஸ்வேந்திர சஹல் பட் ஆட வச்சே தீரணுங்க. பாவங்க T20 வேர்ல்டு கப்புங்க அவருக்கு. பிசியை அழிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஜஸ்பிரீத் பும்ராவோட ஃபார்ம் கிரேட்டர் அண்ட் பெட்டராக இருக்குது. ஸோ அந்த இன்ஜுரியிலேருந்து வந்து மீண்டு எவ்வளோ நல்ல பவுலிங் போடுறாரு. அண்ட் அஷ்தீப் சிங் எடுத்தது காரணம் ஒரு இனிஷியலையும் போடுவது, டெத்லையும் போடுவது. அதுக்கு தான் நல்ல ஃபார்ம். T20 அதிகபட்ச விக்கெட் இப்போ இந்தியாவுக்கு எடுத்தவர் அவர் தான். நெக்ஸ்ட் முகமது சிராஜ், இவரோட ஃபார்ம் இப்போதைக்கு எப்படி இருந்தால் அந்த வேர்ல்ட் கப் தோற்றதில் இவர் தான் காரணம்னு சொல்லி ஸோ ஒரு ட்ரோல் பண்ணுறாங்க. அதில் தான் டம் ஆச்சு. இப்போ ரிசர்வ் பிளேயர்ஸ் வந்து ரிங்கு சிங், பட் ரிங்கு சிங்கை மெயின் லெவலில் எடுத்திருப்பேன். ஸோ அவங்க விட்டுட்டாங்க. அண்ட் சுப்மன் கில் ஓகே, அவர் டீமுக்காகன்றதுல ஸ்லோவாக ஆட்டாருங்க. ஸோ தான் கலீல் அகமது பதிலாக நான் நட்ராஜன் எடுத்திருப்பாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆவேஷ் கான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜஸ்பிரீத் பும்ரான்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் கேட்டிங்க நட்ராஜன் ஏன் எடுக்கலன்னா, அவர் இனிஷியல் ஓவர்ஸ் போடுறது இல்லைங்க, அந்த மிடில் ஓவர் டெத்தில் தான் போடுறாரு. அவர் அது இனிஷியல் ஓவர் மட்டும் நல்லா போட ஆரம்பிச்சிட்டோன்னா கன்ஃபார்ம் அடுத்த T20 வேர்ல்டு கப்பில் இடம் இருக்கும். இந்த T20 இந்தியா ஜெயிக்குமா மறக்காம கம்மில் சொல்லிவிட்டு நான் உங்களை நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட ரவுண்ட் டீம் டாப்பில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணி